அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 9/7/2026 ஆனி மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 12:15 முதல் 1:15 வரை. சூரிய உதயம் 5:58 சூரிய லக்னம் மிதுனம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம். வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்பட்டு வருது. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். மேசம் ராசி நண்பர்களே, உங்களுடைய மனதில் உணர்ச்சிபூர்வமான எண்ணங்கள் ஓடும். உங்களிடம் காணப்படும் பதட்டம் உங்களுடைய பேச்சில் வெளிப்படலாம். பிரார்த்தனை மற்றும் வழிபாடு மேற்கொள்வதன் மூலம் உங்களுடைய பதட்டத்தை குறைக்கலாம். வேலை தொடர்பான பயணம் காணப்படுகிறது. கூடுதல் பணிகள் உங்களுக்கு சுமையாக இருக்கும். உங்களை நிரூபிக்க நீங்கள் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும். உங்கள் துணையிடத்தில் அகந்தை போக்க காண்பிப்பீங்க. உறவின் மகிழ்ச்சியும் அமைதியும் ஏற்பட நட்பான அணுகுமுறை மற்றும் மனம் திறந்த பேச்சு அவசியம். அதிக பொறுப்புகள் காரணமாக தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். மூட்டுகள் மற்றும் தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இன்று சிறிது பதட்டமாக இருப்பீங்க. தியானம் மேற்கொள்வதன் மூலம் குணம் பெறலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. ரிஷபம் ராசி நண்பர்களே, முன்னேற்றகரமான நாளாக இருக்கு. முக்கியமான முடிவுகள் எடுக்க இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இன்று அமைதியும் திருப்தியும் காணப்படலாம். உங்களுடைய திறமைகளை உங்கள் மேலதிகாரிகள் பாராட்டக்கூடிய வகையில் பணிகளை மேற்கொள்ளும் பொழுது உங்கள் தனித்திறமைகள் வெளிப்படுத்துவீங்க. இன்று உங்கள் துணையிடத்தில் தரமான நேரத்தை செலவு செய்வீங்க. உங்கள் துணையை உங்கள் நண்பர் வீட்டிற்கு அழைத்து செல்வீங்க. இது உங்கள் இருவருக்கும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பண வரவு அதிகமாக இருக்கு. நீங்கள் அதிக பணம் சேமிக்கக்கூடிய நிலையில் இருப்பீங்க. ஆரோக்கியம் முழுமையாக இருக்கு. ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று நல்ல பலன்கள் காண்பதற்கு சாதகமான ஒரு நாள். கடினமான சூழ்நிலைகளை நீங்கள் எளிதாக மேற்கொள்வீங்க. உங்களின் தன்னம்பிக்கை மூலம் வெற்றி காணக்கூடிய வகையில் இருக்கு. பணியிடத்தில் உங்கள் பணிகளை சிறப்பாக மேற்கொள்வீங்க. பணிகளை ஒழுங்குமுறையுடன் மேற்கொள்வீங்க. நீங்கள் எளிதில் உயர்நிலையை அடைவீங்க. உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே அன்பு வெளிப்படக்கூடிய வகையில் இருவரும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வீங்க. இனிமையான தருணங்களில் ஒன்றாக பகிர்ந்து கொள்வீங்க. நீங்கள் பங்கு வர்த்தக முதலீடு செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் இன்று லாபம் அடையக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. கடகம் ராசி நண்பர்களே, இலக்குகளை அடைவதில் வெற்றி காண மாட்டீங்க. புதிய விஷயங்களை கற்று வெற்றி பெற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தாலுமே உங்களுடைய முயற்சிகள் அது வீணாகும். பொறுமையை வளர்த்து கொள்ளுங்கள். பணியிடத்தில் இனிமையான ஒரு சூழ்நிலை இருக்காது. நிலுவையில பணிகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். பணியில் மந்த நிலை காணப்படலாம். உணர்ச்சி வசப்படுவீங்க. இதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க. இதனால் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். நிதி வளர்ச்சிக்கு இது சாதகமான நாள் அல்ல. குழந்தைகளுடைய நலனுக்காக நீங்கள் செலவு செய்ய ஏற்படலாம். மன உளைச்சல் காரணமாக அமைதியின்மை காணப்படும். இது உங்களுக்கு ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய செயல்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்காது. அன்றாட செயல்களில் கவனம் தேவை. பாதகமான விளைவுகள் ஏற்படாமல் இருக்க உரையாடுவதற்கு முன்பு யோசித்து செயல்படுத்த வேண்டும். பிரார்த்தனை மற்றும் இறை வழிபாடு ஆறுதல் தரும். சக பணியாளர்களை கையாளுவதை நீங்கள் கடினமாக உணர்வீங்க. அவர்கள் உங்களிடம் உரிமை எடுத்துக்கொள்வாங்க. உங்களை பொறுமையான நிலைமையை கையாளக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் துணையிடத்தில் இன்று நல்லுறவு மேற்கொள்வீங்க. அவரின் எதிர்மறை உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பணப்புழக்கம் குறைந்து காணக்கூடிய வகையில் உங்கள் பிரியமானவரின் ஆரோக்கியத்திற்காக திடீர் பணம் செலவு செய்யக்கூடிய வகையில் இருக்குது. கண் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் கண் பரிசோதனை மேற்கொள்வது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. கன்னிராசி நண்பர்களே, நல்ல பலன்கள் கூடுதலாக கிடைக்கக்கூடிய வகையில் முக்கியமான முடிவுகள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை பெற்றுத்தரும். சிறிய முயற்சிகள் கூட இன்று வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் செய்யும் பணியில் சிறப்பான வளர்ச்சியை பெறுவீங்க. மேலதிகாரிகளின் பாராட்ட பெறுவீங்க.
உங்கள் துணையிடத்தில் அன்பாக நடந்து கொள்வீங்க. இதனால் அவரை நன்கு புரிந்து கொள்ள முடியும். கடின உழைப்பிற்கு கூடுதல் வருமானம் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. இன்று உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. துலாம் ராசி நண்பர்களே, அதிர்ஷ்டம் அதிக அளவு காணக்கூடிய நாள். எந்த ஒரு செயலை செஞ்சாலுமே அதனை முழுமையாக நீங்கள் செய்வீங்க. உங்களிடம் காணப்படும் உற்சாகம் காரணமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. புதிய வேலை வாய்ப்புகள் காணப்படலாம். வெற்றிக்காக நீங்கள் இத்தகைய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். மறக்க முடியாத தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க. உங்கள் துணையிடத்தில் இனிமையான வார்த்தைகளை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க. கடின உழைப்பின் காரணமாக இன்று பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. இதனால் உங்களுடைய வருமானம் உயரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. உங்களிடம் உற்சாகம் நிறைந்து காணப்படலாம். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்று சற்று மந்தமான ஒரு நிலை காணப்படலாம். நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். நேர்மறை அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது அவசியம். பணியில் வெற்றிக்காக கடுமையாக நீங்கள் போராட வேண்டும். இன்று பணிகளை மேற்கொள்வதில் தாமதங்கள் காணப்படலாம். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். நீங்கள் உங்கள் துணையிடத்தில் உணர்ச்சி வசப்படுவீங்க. பொறுமையை வளர்த்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணையிடத்தில் அன்பாக இருக்க வேண்டும். பணவரவு அதிகமாக காணப்படாது. உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்க குறைந்த வாய்ப்பே காணப்படலாம். கண்களில் பார்வை கோளாறு ஏற்பட வாய்ப்பிருப்பதால் கண் பரிசோதனை மேற்கொள்வது நல்லது. தனுசு ராசி நண்பர்களே, மந்தநிலை காணப்படலாம். மனக்குழப்பங்கள் காணப்படும். பாதகமான விளைவுகள் ஏற்படாமல் தடுக்க நீங்கள் மிகவும் உங்களுடைய சவால்களை சந்திக்க பொறுமை அவசியம். உங்களுடைய பணிகளை திறமையாக மேற்கொள்வதில் ஏமாற்றங்களோ அல்லது தடைகளோ காணப்படலாம். சக பணியாளர்களுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்கள் துணையிடத்தில் சூடான வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உறவின் மகிழ்ச்சியை தக்க வைக்க இத்தகைய நடத்தையை நீங்கள் தவிர்க்க வேண்டும். இன்று சில செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தவிர்க்க முடியாத செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டுவது நல்லது. ஆரோக்கியம் இன்று சிறப்பாக இருக்காது. முதுகுவலி அல்லது இருமல் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மகரம் ராசி நண்பர்களே, இன்று அபாரகரமான வாய்ப்பு காணப்படுகிறது. உங்களுடைய இலக்குகளை எளிதில் நீங்கள் அடைவீங்க. தன்னம்பிக்கையுடன் காணப்படுவீங்க. புதிய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது. உங்களுடைய இலக்குகளை குறுகிய நேரத்தில் நீங்கள் அடையலாம். உங்கள் துணையிடத்தில் வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலம் நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படலாம். ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள உகந்த நாள். இன்று உங்களிடம் காணப்படும் பணம் உங்களுக்கு போதியதாக இருக்குது. வங்கி இருப்பு உயர்வதை நீங்கள் காண்பிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இன்று சிறந்த ஆரோக்கியத்துடன் நீங்கள் காணப்படுவீங்க. உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. கும்பம் ராசி நண்பர்களே, எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதன் மூலம் இன்றைய நாளை நீங்கள் சிறப்பாக ஆக்கிக்கொள்ளலாம். புதிய மனிதர்களுடைய சந்திப்பு மற்றும் தொடர்புக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் உங்களுடைய கண்ணோட்டம் விரிவடையும். நீங்கள் உங்களுடைய பணிகளை மும்பரமாக மேற்கொள்வீங்க. இதனால் பணிகள் அதிகமாக இருக்கக்கூடிய வகையில் நிதி நிலைமை நீங்கள் திறமையாக சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்குது. உங்கள் துணையிடத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் உங்கள் துணையிடத்தில் நல்லிணக்கத்தை பராமரிக்க நட்பான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். பண வரவு குறைந்து காணக்கூடிய ஒரு நாள். பண விஷயத்தில் அதிர்ஷ்டம் குறைவாக இருக்குது. தூக்கமின்மை காரணமாக பதட்டமும் அதன் காரணமாக தலைவலியும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. மீனம் ராசி நண்பர்களே, உங்களுடைய மனதில் பதட்டம் காணப்படலாம். இசை கேட்பதன் மூலம் ஆறுதல் பெறலாம். பிரச்சனைகளை சமாளிக்கலாம். வாக்குவாதங்களை தவிர்த்து நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய பணிகளை திறமையாக கையாள கவனமுடன் பணியாற்ற வேண்டும். அலுவலக பணிகளை மேற்கொள்ளும் பொழுது பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்கள் துணையிடத்தில் நகைச்சுவை உணர்வோடு நீங்கள் பேச வேண்டும். உறவை பாதிக்க தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும். பண இழப்பிற்கான சாத்தியம் இருக்குது. அதிகரிக்கும் செலவுகளை தவிர்க்க இயலாததாக இது உங்களுக்கு வருத்தத்தை உண்டாக்கும். தூக்கமின்மை காரணமாக கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பிரார்த்தனை மற்றும் தியானம் மூலம் குணம் பெறலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.
நன்றி நண்பர்களே.